யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஓய்வு நாளுக்காக உங்கள் நன்றி ராஜா. இப்பொழுதும் உங்களுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் இருதயத்தை திறந்திருளுங்க, எங்கள் மனக்கண்களை திறந்திருளுங்க, எங்கள் ஆவியை புதுப்பித்தருளுங்க சுவாமி. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த வார்த்தை ஒவ்வொரு சனத்துக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நல்ல ஓய்வு நாளிலும் உங்கள் மத்தியிலே மறுபடியும் இந்த நல்ல திருவிருந்து ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, செய்தி ஆரம்பம் ஆகிறதுக்கு முன்பாக ஜூன் 11ஆம் தேதி செய்தியினுடைய தலைப்புக்கு நாம் போகிறதுக்கு முன்பாக ஜூன் 11ஆம் தேதி வந்து சென்ட் பர்னபாஸ் அப்போஸ்டல் ஃபீஸ்ட் டே அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதாவது பரிசுத்த பர்னபா அப்போஸ்தலர் திருநாள். அவரை பற்றி சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். யார் இந்த பர்னபா அப்படி என்று கேட்டால், அவர் வந்து ஆரம்ப கால திருச்சபையில ஒரு முக்கியமான அப்போஸ்தலர் ஆக இருந்திருக்கிறார். நற்செய்தி ஊழியராகவும் அவர் இருந்தார். அவர் 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்களிலே அவருடைய பெயர் சூட்டப்படாமல் இருந்தாலும் ஆண்டவருக்காக மிகவும் அர்ப்பணிப்போடு உழைத்த ஒரு நல்ல ஒரு மிஷனரி பணி செய்த ஒரு ஊழியராக இருந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 4:36 நாம் வாசிக்கும் போது, அவர் ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதலின் மகன் அப்போ பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் என்று பொருள். பிரியமானவர்களே, வேதாகம குறிப்புகளை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4 அதில் தன் சொத்தை விற்று சபைக்கு கொடுத்த ஒரு தியாகமுள்ள இருதயம் கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது சவுலை, அதாவது பவுலை அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்தினவராக காணப்பட்டார். அப்போஸ்தலர் 11 பார்க்கும்போது அந்தியோகியாவில் ஊழியம் செய்தவராக அவர் காணப்பட்டார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 13-14 பார்க்கும்போது பவுலுடன் முதல் மிஷனரி பிரயாணம் செய்தவராக காணப்படுகிறார். இப்படி அவரை பற்றி நிறைய நற்குணங்கள் இருக்கு. அவர் ஆண்டவருக்காக செய்த தியாகங்கள் ஏராளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதே மாதிரி அப்போஸ்தலர் 11:24 நாம் பார்க்கும்போது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். யார் மூலமாக? பர்னபா மூலமாக. அவருடைய திருநாள் தான் கடந்த ஜூன் 11ஆம் தேதி. அப்படியாக நம்ம அல்மனாக் கேலண்டர்லையும் நம்ம அப்படி பார்க்க முடியும். இப்படியாக அவருடைய நற்குணம் எப்படி இருந்ததோ, கிறிஸ்துவில், அதாவது கிறிஸ்துவின் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி நற்செய்தி ஊழியல்ல அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்ததோ, அதே போல நம்மளுடைய பங்களிப்பும் ஊழியத்திலும் ஆண்டவரை பற்றி மற்றவர்களை அறிவிக்கிற விதத்திலும் அவருடைய பங்களிப்பை போல நம்முடைய பங்களிப்பும் காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், a heart of prayer and a life of forgiveness என்று சொல்லப்படுகிறது. a heart of prayer and a life of forgiveness. ஜெபமுள்ள இருதயமும் மன்னிக்கும் வாழ்க்கையுமாம். ஜெபமுள்ள இருதயமும் மன்னிக்கும் வாழ்க்கையுமாம். நாம் பார்த்தோமானால் நமக்கு ஜெபமும் தேவை. நம்முடைய இருதயம் ஜெபமுள்ளதாகவும் காணப்பட வேண்டும் மற்றும் பிறரை மன்னிக்கிற குணமாகவும் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபம் என்றாலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இடைவிடாமல் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், அதிகாலை எழும்பி ஜெபியுங்கள், உற்சாகத்துடன் ஜெபியுங்கள், அதாவது ஊக்கமான ஜெபம் செய்யுங்கள். இப்படி ஜெபத்தை பற்றி ஆண்டவர் பலவிதமாக சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், அப்படி நிறைய ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆனால் ஜெபத்தை ஆண்டவர் கற்று தந்தவராக காணப்படுகிறார். இயேசு இவ்வுலகத்திலே வாழ்ந்த போது ஒரு ஜெபத்தை, அதாவது the Lord's prayer, அந்த கர்த்தருடைய ஜெபத்தை அவர் போதித்தவராக காணப்படுகிறார். அவர் எப்படி போதித்தார் என்றால், கட்டுக்கோப்பான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. அது வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஜெபம்.
ஒரு ஸ்ட்ரக்சரான கரெக்டான ஒரு பிரேயராக அது காணப்படுகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த கர்த்தருடைய ஜெபம் வந்து a pattern of prayer, அது ஒரு மாதிரியான ஒரு ஜெபம் என்றும் சொல்லப்படுகிறது. சுவிசேஷ நூல்களை நாம் பார்க்கும்போது, இந்த காஸ்பல் நாம் பார்க்கும்போது 2 இடத்துல கர்த்தருடைய ஜெபம் வரும். லார்ட்ஸ் பிரேயர் 2 இடத்துல வரும். ஒன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி நூல் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 - 13 நாம் பார்க்கும்போது அதுல லார்ட்ஸ் பிரேயர் கர்த்தருடைய ஜெபம் இருக்கிறது. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 2 - 4 பார்க்கும்போது அங்கே ஒரு சீஷன் கேட்கிறான், ஜெபத்தை எங்களுக்கு போதிக்க வேண்டும். யோவான் எப்படி தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்று தந்தாரோ நீரும் அவ்விதமாக எங்களுக்கு ஜெபத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒன்று அதாவது மலை பிரசங்கத்துல ஆண்டவர் ஜெபத்தை குறித்து போதித்தார் மத்தேயு 6ல. இன்னொன்று சீஷன் கேட்கும் போதும் அந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஆண்டவர் லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல போதிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் வந்து அஞ்ஞானிகளை போல் இல்லாமலும் மாயக்காரனுடைய ஜெபத்தை போல் இல்லாமலும் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிற ஜெபத்தை போல் இல்லாமலும் அது முழுமையான ஒரு கட்டமைப்பான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அது பார்வைக்காக நீண்ட ஜெபம் அப்படி என்று இல்லாமல் அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அது ஒரு பிரயோஜனம் உள்ள ஆசீர்வாதமான ஜெபமாக அது காணப்படுகிறது பிரியமானவர்களே. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதை நம்ம பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு சீஷன் இப்படியாக கேட்கிறான், எங்களுக்கு ஜெபத்தை போதிக்கணும், கற்றுத்தரணும். ஏன் இதற்கு முன்பாக சீஷர்களுக்கு ஜெபிக்க தெரியாதா? அவர்கள் ஜெபித்தது இல்லையா? அப்படி என்று பார்க்கும்போது அவர்கள் ஜெபித்தார்கள், பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி ஜெபித்தார்கள். ஆனால் இயேசு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். இவருடைய ஜெபம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இவருடைய ஜெபம் சற்று எல்லா மனிதர்களுடைய ஜெபத்தை போல் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஜெபமாக காணப்படுகிறது. ஆகவே இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று லூக்கா எழுதின நற்செய்தியில் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். யோவான் கற்றுக் கொடுத்தாராம். ஒரு காலத்துல யோவான் வந்து அவருக்கு சீஷர்கள் இருந்தார்கள், யோவான் ஸ்நானகன். அந்த அவர் வந்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அதாவது அவர் வந்து என்ன தெரிவிக்கிறது என்றால் யோவான் ஸ்நானகன் ஒரு கட்டமைப்பான ஒரு ஜெபத்தை கற்றிருக்கிறார். அதை பார்த்து கவர்ந்து எழுத்திருக்கிறபடியினால இந்த ஜெபத்தை அவர்கள் ஆவலோடு கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல ஆண்டவர் அந்த ஜெபத்தை அவர் சீஷர்களுக்கு மத்தியிலும் மற்றும் மலை பிரசங்கத்திலும் அவர் போதிக்கிறவராக காணப்படுகிறார் பிரியமானவர்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபம் என்றால் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். ஜெபம் என்றாலே ரொம்ப சிம்பிள். நீங்கள் தேவனோடு பேசுவதும் தேவன் பேசுவதை கேட்பதுமே ஜெபம் பிரியமானவர்களே. வெறுமனை நீங்கள் மாத்திரம் ஜெபம் செய்வது ஜெபம் அல்ல. நீங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டுமா? அவர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதற்கென்றும் நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். ஜெபம் என்றால் இரு நபருடைய ஒரு உரையாடலாக காணப்படுகிறது. ஆகவே ஜெபம் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இதுதான் ஒரு ஜெபத்தின் ஒரு முழுமையான பொருளாக மீனிங்காக இருக்கிறது பிரியமானவர்களே. அதாவது ஜெபம் என்றாலே நம்ம என்ன நினைப்போம்? அடுக்கு மொழியில ஜெபிக்கணும், சுத்தமான மொழியில ஜெபிக்கிறோம், அப்படி என்றெல்லாம் இல்லை. ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்திலே மழலை மொழியிலே எப்படி கேட்குமோ அதுதான் ஜெபம். நீங்க அடுக்கு வசனத்துல நல்ல அழகா ஜெபிக்கணும் அப்படி இல்லை. உங்களுக்கு தெரிந்த பிரகாரமாக, நீங்கள் கற்ற பிரகாரமாக நீங்கள் எந்த மொழியிலும் எந்த நேரத்திலும் எப்படியும் ஜெபிக்கலாம். அது பொருட்டல்ல. அந்த ஜெபம் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் உண்மையா இருக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஜெபமா இருக்கணும், கருத்தா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபமுள்ள இருதயத்துடன் நீங்கள் ஆண்டவரிடத்திலே அணுகும் போது அந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அவர் யாருடைய ஜெபத்தையும் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படியாதவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருகிறார்கள். ஆகவே அவர் ஜெபத்தை அசட்டை பண்ணாத நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆகவே அந்த ஜெபத்தை நாம வந்து உண்மையான இருதயத்துடன் கேட்கும் போது ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த சுவிசேஷ நூல்களை நீங்க பார்க்கும்போது, இந்த சுவிசேஷ நூல்கள் 4 சுவிசேஷ நூல்களிலே ஆண்டவர் இந்த மனு கொண்டு இந்த உலகத்தில் செய்த காரியங்கள் எவ்வளவோ இருக்குது.
ஆனால் எந்த இடத்திலுமே எப்படி பிரசங்கிக்க வேண்டும் கூட ஆண்டவர் சொல்லி தரல. இப்படி பிரசங்கி அப்படி பிரசங்கிலாம் ஆண்டவர் சொல்லி தரல. ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அப்போனா ஆண்டவர் எந்த அளவுக்கு ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஜெபம் முக்கியம். ஜெபத் இயேசு கற்றுக் கொடுத்த பிரகாரமாக நாம் ஒழுங்கின் பிரகாரமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பொதுவாகவே இந்த கர்த்தருடைய ஜெபம் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் முழுமையாக பார்க்கும்போது அதுல 7 விண்ணப்பங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஜெபத்துல 7 விண்ணப்பங்கள் இருக்கிறது. 7 என்றாலே பரிபூர்ணமான ஒரு ஜெபம் சொல்லாக காணப்படுகிறது. ஆகவே அது ஒரு முழுமையான ஒரு ஜெபமாக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அதுல 3 விண்ணப்பங்கள், முதல் 3 விண்ணப்பங்களை நீங்க பார்க்கும்போது கர்த்தருடைய ஜெபத்திலே அது பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அது என்ன? அதாவது நம்ம பார்க்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்படி என்று பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெபமாக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிற விதம். அடுத்தால பார்த்தோமானால், அஞ்சஞ்சுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று நம்முடைய அன்றாட மாம்ச தேவைகளுக்கான ஒரு ஜெபம். ஒரே ஒரு ஜெபம் தான் நம்முடைய மாம்ச தேவைகளுக்கான ஜெபம். அடுத்த 3 ஜெபம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாமல் எங்களை தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும், அப்படி என்று முடிகிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய ஜெபம். கடன் என்றால் நம்ம அந்த கடன் என்று நினைக்க கூடாது. நம்முடைய பாவங்களை மன்னியும், அதுவும் அதிலையும் நம்ம பொறுப்பெடுக்கலாம். மற்றும் சோதனைக்குட்படாமல், அதாவது நம்ம எந்த ஒரு சோதனைக்குட்படாமல், இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இப்படியாக அந்த கர்த்தருடைய ஜெபம் 3 ஜெபம் பரலோகத்தின் தேவனை துதிக்கிறதாகவும், கடைசி 3 ஜெபம் ஆவிக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்றும் இருக்கிறது. மத்தியில் இருக்கிற ஒரே ஒரு ஜெபம் தான் நம்முடைய மாம்ச தேவைகளுக்கான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே அந்த ஜெபம், அதாவது நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்துல எந்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்? முதல்ல தேவனை மகிமைப்படுத்து, அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ அதிகமா தேடு, கடைசியில் அதாவது மத்தியில் இருக்கிற ஜெபம் மாம்ச தேவைகள், அந்த அஞ்சன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படி என்கிற ஒரு ஜெபம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? அதிகமாகவே நம்முடைய மாம்ச தேவைகள், ஆண்டவரே என்ன சுகம் பலத்தை தாரும், அங்க என்ன இப்படி ஆசீர்வதியும் அப்படி ஆசீர்வதியும், நான் அப்படி வாழ வேண்டும், அதுவே நமக்கு ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் முதல்ல பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த மற்றும் உன்னுடைய தேவையை சொல்லு, அதற்கப்புறம் ஆவிக்குரிய தேவைகளை அதிகமாக நாடு. இதுதான் ஒரு கட்டமைப்பான ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபமாக இது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த இடத்துல ஆண்டவர் எஜமானே என்று கூட எழுதியிருக்கலாம். ஆனால் அப்படி எழுதல, அப்படி சொல்லி தரல. ஆண்டவர் பிதாவே, ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் ஆன உறவை ஏற்படுத்துகிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. ஏனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எவ்வளவு பெரிய மாட்சிமை பொருந்திய தேவன். அவரை நாம் பிதா என்று அப்பா என்று அழைப்பது இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏனென்றால் ரோமர் 8:15 சொல்லப்பட்டபடி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோமா. ஆகவே அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அழகாக கற்று தருகிறார். இது பரமண்டலத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜெபம், வானத்துக்கும் பூமிக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்க நன்றாக பார்க்கும்போது இந்த ஜெபம் ஒருமையில் இருக்காது, பன்மையில் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இந்த ஜெபத்தை வாசிக்கும் போது எங்களுக்கு என்கிற வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். எனக்கு, என், நான் அப்படி என்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. சுயநலமற்ற ஜெபம், அதாவது என்னுடைய தேவையை மாத்திரம் சந்தேகம் அப்படி என்று இந்த ஜெபம் இருக்காது. எங்களுக்கு அப்படி என்கிற ஒரு அதாவது எல்லாரையும் சேர்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, காரணம் என்ன?
தேவன் நாம் யாவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையின் நிழல் இல்லாமல் நாம் ஒற்றுமையுடன் ஒரே தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதை இந்த ஜெபம் வலியுறுத்துகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் ஒற்றுமை இருக்கிறதா என்பதை நாம் சற்று பரிசோதித்து, எந்த இடத்திலேயாவது நமக்கு ஒற்றுமை இல்லாமல், எந்த இடத்திலேயாவது ஒரு மனக்கசப்பு, ஒரு பிரிவினை, ஒரு சண்டை, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ஒற்றுமை இல்லாத காரியம் காணப்படுமானால் அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைய தலைப்பு ஜெபமுள்ள ஒரு இருதயமும் மன்னிக்கும் வாழ்க்கையுமா. நாம் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அந்த வாசிக்க கேட்ட சுவிசேஷ நூல்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 பார்க்கும்போது மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க மன்னித்தாதான் உங்களுடைய தப்பிதங்களை நான் மன்னிப்பேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பண்ணியிருந்தால் நாம் அவர்களை பொறுத்து கொண்டு மன்னித்து அவர்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்றும் ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். கர்த்தருடைய ஜெபம், அதாவது இந்த லார்ட்ஸ் பிரேயரை பார்த்தோமானால் கர்த்தருடைய ஜெபம் ஆரம்பிச்ச உடனே சிலர் கட 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 கடன்னு சொல்லி முடித்து விடுவார்கள். அப்படி அல்ல, அப்படி ஆண்டவர் சொல்லி தரல. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்ல வேண்டும். உடனே அதாவது நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் வண்டி கூட இவ்வளவு ஸ்பீடா போகாது. சிலவங்களுக்கு அவ்வளவு ஸ்பீடா அந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ஜெபத்தை முழுமையாக ஒரு கருத்தாக உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெபம் புறப்படும் போது அது மிகுந்த பயனுள்ளதாக காணப்படும். நிறுத்தி நிதானமாக சொல்ல வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் இந்த கர்த்தருடைய ஜெபத்திலே தரித்திருப்பார்கள். இந்த ஜெபமே போதும் என்று கர்த்தருடைய ஜெபம் அதிகமா நம்மளுடைய இந்த சிஎஸ்ஐ சிஎன்ஐ திருச்சபைகள் இதிலே தரித்திருப்பது உண்டு. அப்படி அல்ல, இதை காட்டிலும் ஒரு மேலான ஜெப அனுபவங்களை எல்லாம் ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார் நமக்கு. ஆகவே கர்த்தருடைய ஜெபமும் முக்கியம், மற்ற ஜெப அனுபவங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லி தந்தது ஒரு ரோல் மாடல், ஒரு ரோல் மாடலான ஜெபம். அதை பின்பற்றி அதற்குள்ள ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த அர்த்தங்களை அறிந்து புரிந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் வேதத்தை நாம வாசிக்கும் போது எத்தனையோ ஜெப வீரர்கள், ஆபிரகாம் சோதம் குமார பட்டணத்திற்காக எப்படி ஆண்டவரிடத்திலே வேண்டினார், அதே போல மோசே எகிப்திலிருந்து தங்களுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் எத்தனையோ தடவை மீறிக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது என் பெயரை வேணாலும் கிறுக்கி போடும் என்று ஆண்டவரிடத்திலே தன்னுடைய ஜீவனையும் பொறுப்பெடுத்தாமல் அந்த அளவுக்கு வைராக்கியம் கொண்டு ஜெபித்தார். திறப்பிலே நின்று ஜெபம், திறப்பிலே நின்று ஜெபம். எஸ்தர் அதே போல தன்னுடைய தேசத்திற்காக ஜெபித்ததை பார்க்க முடியும். அதே போல யூத படத்துக்காக அவள் ஜெபித்தார். நெகேமியா தன்னுடைய அந்த பட்டணம் இடிந்து கிடக்கும் போது அதற்காக மண்டியிட்டு பாரத்தோடு உட்கார்ந்து அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டினதை பார்க்க முடியும். இப்படி தேவ மனிதர்கள் அவ்வப்போது ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபம் எல்லாம் நமக்கு தேவைதான். அதே போல தானியேலும் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல தானியேல் நாங்கள் என்று சொல்லி தன்னுடைய தேசத்தின் பாவத்தை தன்னுடைய பாவமாக எடுத்து ஜெபிக்கிறார். ஏனென்றால் 70 வருடம் அந்த சிறையிருப்பின் காலம் முடியும் தீரும் பொழுதோ அந்த ஜெபத்தை அவர் கருத்தாய் செய்கிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அந்த தன்னுடைய ஜனம் விடுதலை அடைந்து மறுபடியும் சொந்த தேசத்துக்கு போய் மறுபடியும் தேவாலயத்தை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு தன்னுடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். தன்னுடைய தேசம் முன்பாக செய்த பாவங்களை அவர்கள் செய்தார்கள், அந்த பாவத்தை அவர்கள் செஞ்சாங்க, மன்னிங்க அப்படி சொல்லல, நாங்க செய்தோம், நான் செஞ்சிட்டேன், நாங்கள் எல்லாரும் செய்தோம், அப்படி தன்னையும் தன்னுடைய ஜனத்தையும் நாங்கள் அனைவரும் செய்தோம் என்று ஒருமையில், அதாவது பன்மையில் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஒருமையில ஜெபிக்கிற பன்மையில் ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். இதுவும் கர்த்தருடைய ஜெபத்துக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. ஆகவே ஜெபத்துல நிறைய அனுபவம் இருக்கிறது. கண்ணீரின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம், யுத்த ஜெபம், பெருமூச்சின் ஜெபம், ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம், ஆத்தும பாலத்தின் ஜெபம், இப்படி நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. வெறுமனை கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் தரித்திராமல்
நிறைய வகையான ஜெபங்களை நாம் ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த ஜெப அனுபவங்கள்லாம் சும்மா எல்லாரும் ஜெபித்து விட முடியாது. ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஏவும் போது அந்த இருதயம் அந்த பாரமுள்ள ஜெபம் தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொல்வார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணு அப்படின்லாம் ஆண்டவர் போதிச்சிருக்கிறார். அதற்கு 24 மணி நேரம் ஜெபிப்பதா? அப்படி அல்ல. நாம் எங்கு சென்றாலும் போனாலும் ஆண்டவருடைய நாமத்தை நினைத்து ஸ்கூலுக்கு போகும்போது, அல்லது வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, அல்லது நம்மளுடைய பிசினஸ் காரியங்களுக்காக போகும்போது, அல்லது கிச்சன்ல வேலை பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமத்தை எண்ணி துதித்து கொண்டு இருக்க வேண்டும். அவருக்கு பிரைஸ் வர்ஷிப் எப்பொழுதும் செலுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய மகத்துவங்களை நினைத்து அவருடைய ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆகவே எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், ஆகவே அப்படியெல்லாம் எண்ணி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல ரோட்ல போகும்போதெல்லாம் சில குடிகாரங்க அப்படி விழுந்து கிடப்பாங்க, சில போதை வஸ்துகளினால சில அடிமைப்பட்டு கிடப்பாங்க. அதை பார்க்கும்போது நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி கருத்தாய் நாம் சில காரியங்களுக்காக தன்னுடைய தேசத்தை, நம்மளுடைய மக்கள் நிறைய காரியங்களிலே அடிமைப்பட்டு இருப்பார்கள். நம்முடைய இந்திய தேசம் அந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவரை நாங்கள் அந்த பாவத்தை செய்து விட்டோம், ஆகவே எங்கள் இந்திய தேசத்தின் பாவத்தை மன்னியும் என்று நாம் ஜெபித்து ஜெபத்தில் பலப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு சம்பவம், அதாவது பேட்ரிக் ஜோஸ்வா என்கிற தேவ ஊழியர், எஃப்எம்பி லீடர், அவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது நாம் பொதுவாக சொல்வோம், ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லைன்னா மேல ஒண்ணுமே இல்லாத வீடு என்று அர்த்தம். ஆகவே அங்கிருந்து மழை தண்ணி, அதாவது சில புயல் அப்படிங்கிற மாதிரி வீட்டை அழித்து விட முடியும். ஆனால் அண்ணன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், பேட்ரிக் ஜோஸ்வா, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு மட்டுமல்ல, அது 4 சுவர் இல்லாத வீடா. 4 சுவர், ஒரு வீட்டுக்கு 4 இடத்துல சுவர் இருக்கும்ல, 4 சுவரே இல்லாத வீடாம். ஆகவே இந்த குடும்ப ஜெபம், அந்த வீட்டில் ஜெபிக்கிற அந்த குடும்ப ஜெபத்தை எவ்வளவு முன்னிறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆகவே குடும்ப ஜெபத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று இணைந்து கருத்தாயிரா ஒரு 15 நிமிடங்கள் ராத்திரி அல்லது காலையில எப்பவோ 15 நிமிடங்கள் ஆண்டவரை துதித்து பாடி வசனத்தை வாசித்து தியானித்து இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நம்முடைய குடும்பம் கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானம் தங்கியிருக்கும். ஆகவே ஜெபத்தில் தரித்திருப்போம். ஜெபமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். மன்னிக்கின்ற, அடுத்தவர்களை மன்னிக்க வாழ்கின்ற வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று கேட்போம். இப்படியாக அவர்களாக பெருகி வளருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல வேலையும் ஆண்டவரை எங்களோடு கூட ஜெபத்தை பற்றி சில காரியங்களை போதித்தபடியே நமக்கு நன்றி அப்பா. கர்த்தருடைய ஜெபத்தை நாங்கள் எப்படி ஆண்டவரே ஒழுங்கின் கிரகமாக அதை ஒரு கருத்தான ஒரு ஜெபமாக, ஊக்கமான ஜெபமாக செய்து இன்னும் நிறைய ஜெப அனுபவங்களை நாங்கள் பெற்று உமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் தேறி வளர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஜெப வாழ்க்கையை கொடுங்க, ஜெப பாடத்தை கொடுங்க, ஜெப ஆக்கி கொடுங்க, ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.